கிட்டத்தட்ட 2 ஆண்டுகளுக்கு மேலாக நிறுத்தப்பட்ட புதிய பாம்பன் பாலத்தில் ரயில் சேவையை துவங்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் கீழ் உள்ள ரயில்வே பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. ஸோ நம்மளோட சேனலில் நம்ம பாம்பன் பாலத்தோட ஒவ்வொரு அப்டேட்டும் ஒவ்வொரு வீக்லி கொடுத்துட்டு இருந்தோம். ஸோ அந்த ஒரு இதில் நம்ம பார்த்தோம்னா OMS இன்ஸ்பெக்ஷன்லேருந்து எலக்ட்ரிக்கல் போல்ஸ் ஊனலேருந்து டவர் வேகன் ஓட்டுனதுலேருந்து ஸோ லாஸ்ட்டாக நடந்த CRS வரைக்கும் நம்ம அப்டேட் கொடுத்துருந்தோம். ஸோ CRSலன்னா முதல் நாள் ஆய்வு செஞ்சாங்க, 2வது நாள் அதிவேக ரயில் சோதனையை நடத்துனாங்க. அது CRSன் முடிவாக இப்போ ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. பாம்பன் பாலத்தில், அதாவது மண்டபம் ராமேஸ்வரம் இடையே ரயில் போக்குவரத்தை துவங்கலாம் அப்படின்னு. பழைய பாலத்தின் வயது மூப்பின் காரணமாக பாம்பன் கடலில் புதிய பாலம் கட்ட முடிவு செஞ்சாங்க. முடிவு செஞ்சு 2019 புதிய பாலம் கட்டுவதற்கு பிரதமர் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணிகள் 2024 முடிக்கப்பட்டு இப்போ CRS ஆய்வு நடத்தி முடிச்சிட்டாங்க. ஸோ இந்த பாலத்தில் வெகு விரைவில், அதாவது டிசம்பர் மாதத்தை நம்ம ரயில் போக்குவரத்தை எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு முன்னாடி பாம்பன் பாலத்தில் ரயில் போக்குவரத்தானது நிறுத்தப்பட்டது. இதே டிசம்பர் மாதத்தில், டிசம்பரில் இந்த ரயில் போக்குவரத்து நிறுத்தினாங்க. டேட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. ஸோ நான் அது முன்னாடி உள்ள பழைய வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ பாம்பன் பாலத்தில் கடைசியாக போன ரயில், அதாவது பழைய பாலத்தில் போன ரயில் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் செகந்திராபாத் ரயில் தான் பாம்பன் பாலத்தில் கடைசியாக சென்ற ரயில். இந்த ஒரு விஷயத்தை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேட்டிவாக எடுத்துக்கங்க அப்படிங்கிறக்காண்டி தான் சொல்கிறேன். நம்பர் 346 ரயில் போக்குவரத்து, அதாவது பாம்பன் பாலம் புதுசாக கட்டிருக்காங்க. இந்த பாலத்தில் ரயில் போக்குவரத்து துவங்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தின் கீழ் உள்ள ரயில்வே பாதுகாப்பு அமைச்சகம் ஒப்புதல் வழங்கிட்டாங்க. ஸோ நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் இல்லையா, பாம்பன் பாலத்தில் CRS நடக்கும்போது முதல் நாள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாங்க, 2வது நாள் அதிவேக ரயில் சோதனை ஓட்டம் நடத்தினாங்க. ஸோ அதற்கு முன்னாலே OMS இன்ஸ்பெக்ஷன், அப்போ டவர் வேகன், அதுக்கப்புறம் லோடட் வேகன்ஸ், அதாவது ஜல்லி நிரப்பப்பட்ட கூட்ஸ் ட்ரெயின்லாம் இயக்கி சோதனை பண்ணாங்க. பல கட்ட சோதனைகளுக்கு அப்புறம் CRS சோதனை, இறுதிக்கட்ட சோதனை வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. OMS இன்ஸ்பெக்ஷன் சோதனை 90 கிலோமீட்டர் இதில், CRS சோதனை 90 கிலோமீட்டர் இதில் நடத்தி முடிச்சிட்டாங்க வெற்றிகரமாக. ஆசியா கண்டத்தில் கிட்டத்தட்ட 48 நாடுகள் இருக்குது. இந்த 48 நாடுகள்லேயே இந்த மாதிரி செங்குத்து தூக்கு பாலம் அப்படிங்கிறது கிடையாது. முதல் முறையாக இந்தியாவில் இந்த செங்குத்து தூக்கு பாலம் வெற்றிகரமாக கட்டி முடிக்கப்பட்டு இதில் வெகு விரைவில் பயணிகள் ரயில் சேவையானது துவங்கப்பட இருக்கு. இந்த பயணிகள் ரயில் சேவை துவங்கும் தேதி அப்படிங்கிறது சென்ட்ரல்லேருந்து வெளியிடுவாங்க. அதாவது ரயில்வே மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேலேருந்து இதற்கான ஒரு அறிவிப்பு வரும். இந்த ஒரு பாலம் திறப்பு விழாவை பிரதமர் அவர்கள் ராமேஸ்வரம் பங்கேற்று இந்த பாலத்தை திறந்து வைப்பார். பாம்பன் பாலத்தில் எல்லாருக்கும் டவுட் வரும், எலக்ட்ரிஃபிகேஷன் முடிச்சிட்டாங்க, ஆனால் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் வருமா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ கிடையாது. பாம்பன் பாலத்தில் மட்டும் RVNL சார்பாக எலக்ட்ரிஃபிகேஷன் ஒர்க்கு முடிச்சிருக்காங்க. ராமேஸ்வரம் டு ராமநாதபுரம் வரைக்கும் மற்ற பகுதியில் எலக்ட்ரிக்கல் பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த பணிகள் முடிச்சதுக்கப்புறம் தான் எலக்ட்ரிஃபிகேஷன், அதாவது எலக்ட்ரிக்கல் லோக்கோமோட்டிவ் வரும். அது வரைக்கும் எல்லா டீசல் இன்ஜின்ஸும் நம்ம பாலத்தில் போக அனுமதி கொடுத்துட்டாங்க. பழைய பாலம் மாதிரி தான் நம்மளோட புதிய பாலத்தில் அதிகப்படியான காற்று வீசினா ரயில் இயக்க மாட்டாங்க. பழைய பாலத்தில் கிட்டத்தட்ட ஒரு 55 கிலோமீட்டருக்கு மேலே காற்று வீசினா ரயில் இயக்க மாட்டாங்க. அதே போல தான் இப்பயும் புதிய பாலத்திலையும் இருக்கும். ஸோ அதிலெல்லாம் எந்த மாற்றம் இருக்காது. கிட்டத்தட்ட ராமேஸ்வரத்துக்கு ரயில் இயக்கி 2 வருஷம் ஆனனால ராமேஸ்வரம் ரயில் நிலைய மேம்பாட்டு பணிகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ராமேஸ்வரம் வரைக்கும் ஃபுல்லாக ஒரு கம்ப்ளீட் செக்அப் பண்ணோன்னா ரயில் இயக்க சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக நம்ம எல்லாரும் புதிய பாலத்தில் ரயிலில் பயணிக்க போகிறோம். புதிய பாலம் பழைய பாலத்தை விட மிகவும் உயரமாக இருக்குது. அதனால் ரயிலில் பயணிக்கும் போது பாதுகாப்பான பயணத்தை மேற்கொள்ளுங்க. ஸோ புதிய பாலத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், அந்த மேலே ரவுண்டு மாதிரி இருக்கும் தெரியுமா, ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கும், அது பைல் கேப்னு சொல்லுவாங்க. 99 பைல் கேப், 297 தூண்களை கொண்டு தான் நம்மளோட புதிய பாலம் கட்டப்பட்டிருக்கு. நமது புதிய பாம்பன் பாலம் திறப்புகளானது ரொம்ப சீக்கிரமாக திறக்கப்பட இருக்கு. இதோட அறிவிப்பு மதுரை கோட்டமானது சீக்கிரமே வெளியிடுவாங்க. பாம்பன் பாலம் திறப்பு விழா கண்டதும் பல புதிய ரயில்கள் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு ராமேஸ்வரத்தில் இயக்கப்பட இருக்கு. ஸோ நிறைய ட்ரெயின்ஸும் எக்ஸ்டென்ஷன் பண்ண இருக்காங்க. இதை பற்றின ஒரு தகவல் நம்மளோட சேனலில் வீடியோவாக போட்டிருக்கேன். எந்தெந்த ரயில்கள் எங்கெங்கெல்லாம் இருந்து இயக்க போகிறாங்க, எந்தெந்த ரயில்கள் பரிந்துரை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதும். இந்த ஒரு தகவல் அவ்வளோதான். இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.